السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وسلم عليه. சர்தாரே தோஜஹான் கண்ணான அஹமது பொன்னான முஹம்மது புகழுக்கும் பெயர் போன என் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் என அவுலியாக்கள் என இம்மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேர்கள் மீதும் குறிப்பாக உஸ்தாத்மார்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா மறுமை நாளிலே பிரம்மாண்டமான சொர்க்கத்தையும் கொடூரமான நரகத்தையும் படைத்துள்ளான். சொர்க்கம் என்னும் தமிழ் வார்த்தை அரபியிலே ஜன்னத் என்று சொல்லுவார்கள். அது குர்ஆனிலே பல்வேறு வடிவங்களில் வந்துள்ளது நண்பர்களே. ஜன்னத் என்ற பொருள், ஜன்னத் என்றால் செடி கொடி மரமெல்லாம் வந்த இடத்தை ஜன்னத் என்று சொல்லுவார்கள். அதாவது பூங்கா என்று குறிப்பாக சொல்வார்கள் நண்பர்களே. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுகின்றான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபீ ஸர்ராஇ வல்-ضراء வல்-ஆதிமீனல் கைத வல்-காஃபீன அனின் நாஸி வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன். அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்தின் பக்கம் பாருங்கள். அங்க சொர்க்கத்தின் அகலம் பூமியின் வானமும் பூமியுடைய போன்றிருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் நண்பர்களே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், சொர்க்கம் மொத்தம் 8 உள்ளது அப்படி என்று. அது என்ன என்று சொன்னால், முதலாவதாக தாருல் ஜலால், இரண்டாவதாக தாருஸ் சலாம், மூன்றாவதாக ஜன்னத்துல் அதன், நான்காவதாக ஜன்னத்துல் மஹ்வா, ஐந்தாவதாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஆறாவதாக ஜன்னத்துல் குரூத், ஏழாவதாக ஜன்னத்துல் நஅம், எட்டாவதாக தாருல் கரார். நண்பர்களே, இந்த 8க்கும் ஒவ்வொரு அந்தஸ்து இருக்கிறது நண்பர்களே. சொர்க்கத்தில் வகை வகையான இன்பங்கள் இருக்கிறது. அவை ஒவ்வொன்று போல் இல்லாமல் வெவ்வேறாக இருக்கும் நண்பர்களே. ஒரு இன்பங்கள் நிகராக ஒவ்வொரு இன்பங்கள் இருக்காது நண்பர்களே. அப்படி 10 இன்பங்கள் உள்ளது. அதிலே ஒரு 5ஐ பார்ப்போம் வாருங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், சொர்க்கவாசிகளுக்கு மெல்லிய மற்றும் மொந்தமான பசுமையான பட்டு ஆடைகளை அணிவார்கள் என்று சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அவர்கள் ஒரு இடத்தில் வருகிறார். அவர் ஒரு பட்டு ஆடையை கொடுத்தவுடன் சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த ஆடையை பார்த்தவுடன் இவ்வளவு அழகாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை விட அல்லாஹ் நமக்கு சிறப்பாக ஒரு ஆடையை இது சொர்க்கத்திலே வைத்துள்ளார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நண்பர்களே. சொர்க்கத்திலே ஒரு இன்றைய காலத்தில் சிறிய குழந்தைகள் எழுந்து போனார்கள் அல்லவா, அவர்கள் எல்லாம் சொர்க்கத்திலே எல்லாத்திற்கும் படியோடையை செலுத்திருப்பார்கள் நண்பர்களே. அவர்கள் ஒருவரிடம் ஒரு உணவு கொடுப்பார்கள் நண்பர்களே. அந்த உணவு தட்டு இப்படி இருக்கும் என்று சொன்னால் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கும். இன்றைய காலத்தில் ஒரு தங்க கடைக்கு போய் 1 கிராம் தங்கத்தை கேட்டவுடன் எவ்வளவு என்று சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த எதுவுமே இல்லாம நம்முடைய ஆச்சரியப்படக்காண்டி அந்த தங்கத்தட்டி அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார் நம்ம கிட்ட நண்பர்களே. அது 43வது சூராவிலே 74வது ஆயத்திலே வருகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோப்பை இருக்கும். அது வெள்ளியாலும் பலிங்கீராலும் நமக்கு கொடுப்பார்கள் நண்பர்களே. அது எங்கே சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் 73வது சூராவிலே 15வது ஆயத்திலே சொல்லுகிறார்கள் நண்பர்களே. இன்றைய இப்பொழுது நமக்கெல்லாம் மது அது தடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம்ம குடிக்காம இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மது ஆறையை ஓடுகிறான். அது இந்த மதுவை சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 3 ஆறுகளை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே கொடுக்கிறான். முதலாவதாக பாலாறு, இரண்டாவதாக மதுவாறு, மூன்றாவதாக தேனாறு. இந்த 3 ஆறுகளும் உலகத்தை கொடுக்கப்பட்டதில் மிக சிறந்ததாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான் நண்பர்களே.
சொர்க்கத்திலே ஒரு அந்த சிறியவர்கள் இருப்பார்கள். சிறியவர்களிடம் ஒரு பழத்தை வந்து கொடுப்பார்கள். சொர்க்கவாசிகள் கேட்பார்கள் அந்த சிறியவர்களிடம், எங்களுக்கு இந்த மாதிரி பழம் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பழத்தை கொண்டு வந்து இப்ப ஆப்பிள்னா ஒரு ஆரஞ்சு மாதிரி இருக்கும் நண்பர்களே, அதை வந்து கொடுப்பாங்க. கொடுத்தவுடன் அவர்கள் இது ஏற்கனவே நாங்க உலகத்தில் அனுபவிச்சிடும் அப்படின்னு சொன்னவுடன் இது சாப்பிட்டவுடன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னவுடன் சொர்க்கவாசிகள் எல்லாம் சாப்பிடுவார்கள். சாப்பிட்டவுடன் இதுவரை நாங்கள் இந்த பழத்தை ருசித்ததும் சாப்பிட்டதும் இல்லை அப்படின்னு அவர்கள் சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் நண்பர்களே. ஒருமுறை சர்க்கார் சொல்லி நண்பர்களே, சொர்க்கத்திலே இப்பொழுது ஒன்று நினைக்கிறோம் என்று சொன்னால், ஏதோ ஒன்று பலுடா வேணும் மதுரை பலுடா வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு முன்பே வந்து நினைக்கும். ஏதோ ஒன்று ஆசைப்பட்டால் அதற்கு முன்பே வந்து சொர்க்கத்திலே கிடைக்கும் நண்பர்களே. அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் சொன்னதையும் அல்லாஹ் என்ன கூறினானோ அதை கட்டுப்பட்டு நடந்து அதைப்படி வாழ்ந்தாதான் இந்த ஞாபகங்கள் எல்லாம் கிடைக்கும் நண்பர்களே. அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் சூரத்திலே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தௌஃபீக் செய்வானாக. வாஹித தௌஹானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.